ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பிஸ்னஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் லைஃப் லாங் டெய்லியும் பயன்படுற பொருளாகவும் இருக்கிறதால இதுக்கான நீட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூனிக்கான வேஸில் பண்ணும்போது சீக்கிரமே சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக லாபம் தரும் சூப்பரான இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறது ஆர்கானிக் கப் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ். ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பிராண்ட் ஆக்கி நல்ல இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணிக்க முடியும்னு யூனிக்கான வேஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸில் 2 டைப்பில் நம்ம பண்ணிக்க முடியும். ஒன்று ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணி தேவையான ஃப்ளேவரில் மேக் பண்ணி சேல் பண்ணிக்க முடியும். அடுத்த ப்ராசஸ் நம்ம குக்கிட்ட ஐஸ்கிரீம் மேக் பண்ண லேர்ன் பண்ணிவிட்டு நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இதில் நம்ம ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் பற்றி ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கலாம். நம்மளே ஷாப்பு செட் பண்ணி ஹோல்சேல் பேஸ்க்கு சேல் பண்ணலாம். லோக்கலில் இருக்க ஷாப்ஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஷாப்பிங் மால்ஸுக்கு சப்ளை பண்ணலாம். அப்புறம் ஸ்கூல் காலேஜ் கேன்டீன்ஸ்க்கு, பேக்கரிஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்க்கு, தேட்டர்ஸ்க்கு சப்ளை பண்ணலாம். அப்புறம் பல்க் ஆர்டர் எடுக்க நீங்கள் ஈவென்ட் பிளானர் டீமோடையும் கேட்ரிங் டீமோடையும் கான்டாக்ட் பண்ணிக்கணும். அவங்க ஆர்டர்ஸ் எப்போல்லாம் வருதோ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் இவங்களை கான்டாக்டில் வச்சுக்கும் போது ஒரே நாளில் பல்க் செல்லிங் நடக்கும். இதில் மெயினாக நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கேன்டீன்ஸ்னு சொன்ன எல்லா பிளேஸ்லையும் உங்களோட ப்ராடக்ட்டை ஷோ பண்ணி ஆர்டர்ஸ் எடுங்க. உங்களோட ப்ராடக்ட் நல்ல ரீச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூவாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிஸ், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பல்க் ஆர்டரும் வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெடிமேட் மிக்ஸ் பவுடர் 1 கிலோ 120லேருந்து 150 ரூபாய்க்குள்ளே நம்ம கிடைக்கும். அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் 1 யூனிட் 20 பைசாக்கும், பேப்பர் கப் 1 கப் 70 பைசாக்கும் கிடைக்கும். நம்ம 1 கிலோ ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறதுக்கு தோராயமாக 120லேருந்து 130 ரூபா வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகலாம். ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 கிலோ ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறப்ப 1 கப் ஐஸ்கிரீமோட ப்ரைஸ் நம்ம 100 mlக்கு 30 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்க முடியும். இதில் எக்ஸ்பென்ஸ் மட்டும் 10 ரூபா வரைக்கும் போயிடும் ஒரு 100 mlக்காக கால்குலேட் பண்ணுறப்ப. ஸோ ப்ராஃபிட்டாக 20 ரூபா வரைக்கும் ஒரு கப்பு கிடைக்கும். ஒரு பாக்ஸுக்கு 20 கப்பு வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கணும். அதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வைக்கணும். 3 கப்பு ஒரு ஃப்ளேவர்னு பேஸ் பண்ணி வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வெண்ணிலாவில் ஒரு 3, ஸ்ட்ராபெரியில் ஒரு 3 கப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி பண்ணுறப்ப 10 கப்புக்கு ஒரு 300 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அதில் ஒரு 120 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் போயிடும்னு வச்சுக்கலாம். அதனால் ஒரு 180 ரூபா மார்ஜின் நமக்கு நிற்கும். அப்புறம் 10 கடைக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ்னு சப்ளை பண்ணுறப்ப ஒரு பாக்ஸுக்கு 20 கப் வைக்கிறப்ப 360 ரூபா வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக மார்ஜின் இருக்கும். அதை 10 பாக்ஸுக்கு நம்ம பார்க்குறப்ப 3600 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே நிற்கும். இதில் மார்ஜின் ஏரியா டு ஏரியா டிஃபர் ஆகும். அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் பக்காவாக பண்ணி ஒரு நாளைக்கே 10 பாக்ஸ் சென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தோராயமாக ஒரு 80,000லேருந்து 1,20,000 ரூபாய்க்குள்ளே ப்ராஃபிட்டாகவே நமக்கு கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் ரா மெட்டீரியல்னு பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் தேவைப்படும். அப்புறம் பேப்பர் கப்போ இல்லை பால் டைப் ஐஸ்கிரீமோ இல்லை பாட்டில் ஐஸ்கிரீம் சேல் பண்ணுறீங்களோ எதுக்கு ஏற்ற மாதிரி ரா மெட்டீரியல் வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் மேக் பண்ண போகிற ஒரு ஃப்ளேவருக்கு ஏற்ற ரெடிமேட் மிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இது எப்படி ஐஸ்கிரீம் மேக் பண்ணலான்னு யூடியூப்பில் ஏகப்பட்ட சேனல்ஸில் டுட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லிய விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.